அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பார்வையற்ற சங்கங்கள் ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய இந்த கருப்பு தின போராட்டம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 5 இடத்துல இன்றைக்கி நடத்திட்டு இருக்கோம். சென்னை, மதுரை, திருச்சி, தஞ்சை, திருப்பத்தூர்னு சொல்லிட்டு ஒரு 5 மாவட்டங்களில் 5 மண்டலங்களில் 5 மையமாக நடத்திட்டு இருக்கிறோம். எங்களை கோரிக்கையெல்லாம் ஒன்று தான். எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய அரசாணை எண் 24 30/10/2025 அன்றைக்கு வந்திருக்கு. அந்த அரசாணையை ரத்து செய்யக்கூடிய தான் அந்த போராட்டம் நடக்குது. அந்த அரசாணையில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதற்கு முன்னால் நம் தமிழக அரசாங்கம் வெளியிட்ட அரசாணை 20 அரசாணை எண் 20 பார்த்தீங்கன்னா 2023 ஜூலை 24ஆம் தேதி வந்துச்சு. அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்னும் ஓராண்டுக்குள்ளே தமிழ்நாடு அரசு பணிகளில் இருக்கக்கூடிய மொத்த பணியிடத்தை கணக்கிட்டு அதில் பார்வையற்றோர் உள்ளிட்ட மொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் இருக்கிற 4% இடஒதுக்கீடை முற்றிலுமாக பின்பற்றப்பட்டு அது உடனடியாக ஓராண்டுக்குள்ளே சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு ஸ்பெஷல் டிரைவ் நடத்தி நிரப்பப்படும் சொல்லி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி சொன்னாங்க. அதுபடி தான் அந்த அரசாணை வெளில வந்துச்சு. நாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஏன்னா நம்ம வாழ்க்கை மாறப்போது சிறப்பு ஆட்சேர்ப்பு தேர்வு வந்தால் நம்ம வாழ்க்கையை மாறிடும் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஆனால் 2 வருஷம் ஆகியும் அந்த அரசாணையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. எங்கள் அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டால் இன்னும் 1 மாதத்தில் அறிவிப்பு வந்துடும், இன்னும் 2 மாதத்தில் அறிவிப்பு வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக எங்களை தொடர்ந்து வஞ்சித்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இறுதியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அரசாணை 24 அப்படின்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க 30 அக்டோபர் 2025. அது என்ன சொல்லுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய அரசாணை எண் 20ஐயும் 2008ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய அரசாணை 151ஐயும் செல்லாததாக்குது. அது ரெண்டும் இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த அரசாணை 24. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது எங்கள் வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய அரசாணை. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, எங்கள் அப்பா முதல்வர்னு சொல்கிறீங்க, உங்கள் பசங்க எல்லாம் இப்போ பாருங்கள் வீதியில் உட்காந்துருக்குறோம். அரசாணை 24 நீங்கள் உடனடியாக ரத்து செஞ்சு எங்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணும். அரசாணை 20 உடனடியாக நடைமுறைப்படுத்தணும். அப்போ தான் எங்கள் சக வாழ்வு கிடைக்கும் எங்களுக்கு. நீங்கள் இவர் எந்த செஞ்சாலும் வேலைவாய்ப்பு ஒன்று தான் பார்வையற்றோர் உட்பட்ட மொத்த மாற்றுத்திறனாளிகளையும் தன்னம்பிக்கையோடு சுயமரியாதையோடு வாழ வைக்கும். நாங்கள் என்ன தான் கேட்குறோம், எங்கள் உரிமையை தான் கேட்குறோம். எல்லாமே எங்களுக்கு சேர வேண்டிய எங்களுடைய பின்னடைவு காலி பண்ணிடம் தான். ஒன்று கூட நாங்கள் கேட்குறது சலுகை கிடையாது. இது எல்லாமே எங்களுடைய உரிமை. 1981ஆம் ஆண்டு நம்ம சமூக நலத்துறை அவங்க தரப்பில் வெளியிட்ட அரசாணை 601, அப்புறம் பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர் பாதுகாப்பு சட்டம் 1995 பிரிவு 33, அப்புறம் 2016 மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் பிரிவு 34. இது போக நம்ம மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 2013ஆம் ஆண்டு ஒரு மிக சிறப்பான தீர்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. இந்த தீர்ப்பெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் எங்கள் பின்னடைவு காலி பண்ணிட்டு தான் நாங்கள் கேட்குறோம். அரசாங்கம் எங்கள் பின்னடைவு காலி பண்ணிட்டு தான் மறுக்காமல் எங்களுக்கு வழங்கி மாற்றுத்திறனாளிகள் எங்கள் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இது மூலியமாக நான் முதல்வர் ஐயாவை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. சந்தோஷ்குமார்.